எந்த ஊர் நீங்க ரவி? நான் குடியாத்திலிருந்து வரேன் ஐயா. குடியாத்தம், வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம். 50 வயசு ஆச்சுன்னு சொல்லி இருக்கிறீங்க. 6 ஜனவரி 6 2011 வந்திருக்கிறீங்க. சாயந்தரம் 6 மணி 15 நிமிஷத்துக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி இருக்கிறீங்க. 1 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன், மோஷன் ப்ராப்ளம், அதுக்கு 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டதை எழுதியிருக்கிறீங்க. சரி, எங்க இங்க வரும்போது என்ன நிலையில வந்தேன்னு சொன்னீங்க? மலச்சிக்கல் 4 நாள் 5 நாள். சத்தமா பேசுங்க. 4 நாள் 5 நாள் ஆனா கூட மலமே போவாதுங்க. சிஎன்சில போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவங்க லிக்விடு பவுடர் எல்லாம் கொடுத்தாங்க. அது உள்ள பூரா நல்லா கரைஞ்சிட்டு கூட ஆடு மொழியும் மலை வாயில ஃபங்க்ஷன் ஆகி மலம் வெளியே வர்றது கிடையாதுங்க. அதாவது மரணத்தை நீ ஏத்துக்கிறியான்னா நான் தாராளமா ஏத்துக்கிறேன்ற மனநிலையில இங்க வந்தேங்க. அதுக்கான ஆமா இல்ல டாய்லெட் வர்றதுக்கான அறிகுறியே கிடையாதுங்க. வலி கிளி ஒண்ணும் கிடையாது. இது என்ன ஒண்ணு மலம் அடப்புனால கேஷ் ஃபார்ம் ரிட்டர்ன் மொத்தம் உடலே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள இங்க வந்த அப்புறம் இப்ப ஒரே முறை தான் வந்துங்கய்யா. 80% எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை மலம் போயிடுது. அந்த டைமுக்கு மட்டும் போறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை கழியுது. 80% காலி ஆகுது. மலைக்குடம் டேங்க் ஃபுல்லா காலி ஆகும். 80-90% காலி ஆகுது. அந்த நம்பிக்கையில இப்ப வந்துருங்க. என்ன தோணுது? எனக்கு இதை விட சிறப்பு எதுவும் இல்லைன்னு தோணுதுங்க. இப்படி லேசா சரியாகிற வைத்தியத்தை அன்னைக்கு தானே எனக்கு நம்பிக்கை வரலைங்க. இப்படி லேசா சரியாகிறத விட்டுவிட்டு மருந்து மாத்திரை தின்னு நாசமா போனா என்ன செய்யலாம்? அப்படி ஆகக்கூடாதுங்கிறது இப்ப உங்களை வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். மத்தவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக தான். ஆமா, ஆக்சுவலா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ஏதோ ஆஞ்சியோலாம் பண்ணிருக்கிறத சொல்லியிருக்கேன். ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப பிளட் நீங்க அந்த மருந்தெல்லாம் சாப்பிடுறது எந்த மருந்தும் வேண்டாம். நம்ம உடம்புலயே எல்லா மருந்து இருக்கு. சரியா? சரி, ஓகே.